இவன் ஒரு குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். அந்த குழந்தை மூச்சு விட கஷ்டப்படுது. ஆக்சுவலா இது அவன் குழந்தையில அவனோட தம்பியை பார்த்துக்க சொல்லிட்டு இவனோட அப்பா அம்மாவும் வெளியே போயிருப்பாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மூக்குல ஏதோ மாட்டிருக்கு, அதான் மூச்சு விட கஷ்டப்படுறான். மூக்கை செக் பண்ணா ஒரு போலீஸ்மேன் பொம்மை வருது, அதுவும் கடுகு சைஸ்ல. குழந்தை விடாம அழுந்துட்டே இருக்கனால நெக்ஸ்ட் என்னதான் இருக்குன்னு பாக்குறாரு. ஆனா அந்த குழந்தை அதை என்னன்னு பார்க்க விட மாட்டேங்குது, அழுதுட்டே இருக்கு. அப்ப இன்னொரு டாக்டர் வந்து வாய் மூடு அப்படின்னு சொன்னோடனே சமத்தாயிட்டான். அடுத்து அவன் மூக்கு செக் பண்ணும்போது ஒரு ஃபயர்மேன் பொம்மை வருது. நெக்ஸ்ட் என்னவெல்லாம் இருக்குன்னு பார்க்குறாரு டாக்டர். குழந்தை விடலை, தலையை ஆட்டிகிட்டே இருக்கான். டாக்டர் உடனே இப்போ வாயை மூட்டே இல்லை மூக்கை இருக்கட்டு அப்படின்னு சொன்னோடனே அமைதியாயிட்டான். இந்த தடவை ஃபயர் இன்ஜின் வண்டி வருது. எல்லா பொம்மையும் கடுகு சைஸில் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் யோசிச்சு பார்த்துட்டு அகைன் குழந்தை மூக்கை செக் பண்ணும்போது ஒரு பெரிய பூனை பொம்மை வருது. அதுவும் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த பொம்மையை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த குழந்தை முதல்ல பூனை பொம்மையை தான் மூக்கில் போட்டு விளையாடிட்டு இருந்திருக்கான். அது மாட்டிக்கிச்சு. உடனே இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு காப்பாற்ற ஃபயர்மேன் பொம்மையும் ஃபயர் இன்ஜின் பொம்மையும் உள்ளே விடுறான். அதுவும் மாட்டிக்கிறதுனால தான் போலீஸ்மேன் பொம்மையும் உள்ளே விட்டுருக்கான். இந்த சுட்டி பையன் இந்த க்ளோண்டு இருக்கும்போதே என்ன அறிவா லாஜிக்காக திங்க் பண்ணி பொம்மையை உள்ளே விட்டுருக்கான் பார்த்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.